அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. நவம்பர் மாதத்தின் 28ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 13ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாவே குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளில் கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷம் வந்திருக்கிறது. ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ வேலையில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை கோவில் தூரமாக இருக்குது போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேருந்து அந்த நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை குருவார பிரதோஷம், குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த நாளில் கடன் பிரச்சனை தீரவும், எக்கச்சக்கமாக பணம் சேரவும் வெற்றிலை மற்றும் மிளகை வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கடனும் தீரும், பணமும் சேரும். மேலும் இன்று காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ வீட்டிலே சிவபெருமான் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை 6 மணிக்கோ இல்லை பிரதோஷ வேலையிலோ அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றுவதன் மூலமாகவே நம்ம வீட்டில் நல்லா தங்கம் சேரும். நீங்கள் நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாராலையும் கோவிலுக்கு போகக்கூடிய சூழல் இருக்காது. ஒன்றா வேறு ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழலில் நீங்கள் இருக்கலாம், அல்லது கோவில் உங்கள் ஊரில் பக்கமாக இருக்காது, போயிட்டு வர தூரத்தில் இருக்காது. மேலும் வீட்டிலையும் இன்றைக்கி ஒரு வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு, இல்லை வீட்டில் உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால இன்றைக்கி வழிபாடு செய்யாமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க. என்ன கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு கேட்குறீங்களோ அது கட்டாயம் நிறைவேறும். அதாவது இன்றைக்கி கோவிலுக்கு போனாலும் வீட்டிலையே வழிபட்டாலும் எந்த மாதிரி கோரிக்கையை நீங்கள் முன் வைப்பீங்களோ அதை இப்போவும் முன்வைக்கும்போது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அடிக்கடி ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்குது, துர்சக்திகள் நடமாட்டம் இருக்குது, சண்டை சச்சரவுகள் இருக்குது, உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். ஆனால் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கன்னா மட்டும் நான் ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன், அதை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டாம். பீரியட்ஸ் டைமில் கூட சொல்லலாம், ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் அதையே சொல்லக்கூடாது. மற்றபடி ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. ஒருவேளை இந்த நாளில் உங்களால் செய்யவே முடியல, வேற எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே பரிகாரத்தை செய்யலாம். வாரம் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதோடு மட்டும் இல்லாமல், இப்போ ஆபரணம் வாங்குறதுல தோஷங்கள் இருக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. ஒன்றா வாங்கினா அது தொலைஞ்சு போகும், இல்லை வேறு ஏதாவது யாருக்காவது கொடுத்து ஏமாந்து போகிற சூழல் வரும். இன்னும் சில பேருக்கு போய் வாங்கக்கூடிய ஒரு அந்த பாக்கியமே கிடைக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு பேர் ஸ்வர்ண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வர்ண தோஷமும் நீங்கும். சரி, இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடினால் ஆன ஒரு பவுலோ இல்லை டம்ளரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணாடி பவுல் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பீங்கான் கப்போ இல்லை மண் சட்டி இல்லை மண் சொப்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் சில்வர் டம்ளர் பயன்படுத்திக்கலாம். இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ. 5 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த ரூ. 5 அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது. மேலும் குபேரருக்கு உரியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூ. 5 நாணயத்தை வந்து சொல்லலாம். முதல்ல இந்த காசை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்ககிட்ட பிரியாணி இலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறு துண்டு பட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த மஞ்சளை வந்து சொல்லலாம். அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். இது வந்து சமையல் அறையில் பயன்படுத்துறதை எடுத்துக்கிறத காட்டிலும் கஸ்தூரி மஞ்சள் அல்லது இப்போ பூஜை அறைக்கில் சாமிக்குன்ட்டு பயன்படுத்துவீங்க இல்லையா, அந்த மஞ்சள் தூளை பயன்படுத்துறது நல்லது. வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கிச்சனில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுடைய ஹாலோ பூஜை ரூமோ பெட்ரூமோ எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இப்போ அந்த டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணீருக்குள்ளே முதல்ல வந்துட்டு அந்த கொஞ்சம் மஞ்சள் தூளை எடுத்துக்க சொன்ன பாருங்க, இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் போடுங்க. போட்ட பிறகு இந்த ரூ. 5 நாணயம் இருக்குது பாருங்க, இதையும் ஒரு நிமிஷம் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு குபேரரை மனதார வேண்டிக்கிட்டு தண்ணீருக்குள்ளே இந்த நாணயத்தையும் வந்து நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது ஒரு பிரியாணி இலையோ அல்லது பட்டையோ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இப்போ இதை எடுத்துக்கோங்க. அதில் எழுதுறதுக்கு நமக்கு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லை அப்படிங்கும்போது நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ரெடி பண்ணணும். அதாவது கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து அதில் தண்ணீரோ அல்லது பன்னீரோ கலந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஒன்றா க்ரீன் கலர் பேனாவால் நான் சொல்கிறத நீங்கள் எழுதணும். அது இல்லைங்கும்போது நான் சொன்ன இந்த மஞ்சள் பேஸ்ட்னால எழுதணும். ரெண்டில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய இந்த ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு எழுதணும். காலையில் பதிவில் கூட இந்த நம்பர் பற்றி சொல்லியிருந்தேன், அதே நம்பர் தான் 544795. இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க. இப்போ இந்த இலையை வந்து அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. போடும்போது இந்த எழுத்துக்கள் வந்து அழியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அழிஞ்சாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம வந்து எழுதி தண்ணீரில் போடணும், அதுதான் வந்து கணக்கு. அதன் பிறகு இப்போ இந்த தண்ணீரை பார்த்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை ஆத்மார்த்தமாக சிவபெருமானையும் நந்தி பகவானையும் குரு பகவானையும் குபேரரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும், நல்ல செல்வ வளம் அதிகரிக்கணும், அடகு நகை மீட்டெடுக்கணும், நல்ல ஒரு தங்க ஆபரணம் வந்து வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு மனதார வந்து கோரிக்கையை முன் வைங்க. கோரிக்கையை முன் வச்ச கையோட சிவ சம்போ, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிவமந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிவ சம்போ 5 எழுத்து தான், சிவ சம்போ. இதை சொல்கிறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த சிவசம்போவுக்கு உண்டான ஒரு கதையை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய லிங்க்கை வந்து நான் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன். அது என்ன கதைன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் அவசியம் வந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். அதாவது முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, பீரியட்ஸ் டைமில் கூட சொல்லலாம், ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தா சொல்லக்கூடாதுன்ட்டு. அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா கூட சொல்லிக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிறதோ விளக்கேற்றுவதோ தான் தவறு, இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இந்த தண்ணீரை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே நீங்கள் உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு வந்து வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 30 நிமிடம் கழித்த பிறகு இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தியோ இல்லை நீங்கள் பட்டை துண்டு போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தியோ உங்கள் வீட்டில் எல்லா பக்கத்துலேயும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும். இதில் மீதியாகக்கூடிய தண்ணீரை நீங்கள் பத்திரமா வந்து வச்சுருங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த காசை பத்திரமா எடுத்து பீரோக்குள்ளேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த பிரியாணி இலையை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி இந்த தண்ணீரை மட்டும் தெளித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னவெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அது எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.